the bell icon on YouTube and don't miss another update. காசா யுத்தத்துல பொதுமக்களோட உயிரிழப்பு அப்படிங்கிறது கணிசமா உயர்ந்திருக்கு. அதுக்கு சமீபத்துல நடந்த கோரமான தாக்குதல் இந்தியா கூட அதை கண்டிச்சிருக்கு. எல்லா நாடுகளும் கண்டிச்சிருக்காங்க. இப்படி எல்லா நாடுகளும் கண்டிச்சாலும் அடுத்த கட்டமா இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு அங்க மருந்து உணவு உள்ளுக்குள்ள போகணும். இந்த மருந்து உணவு உள்ளுக்குள்ள போகணும் அப்படிங்கிறக்கே ஏற்கனவே அக்ரிமெண்ட் இருக்கு. அக்ரிமெண்ட் படி எகிப்துல இருந்து சுமார் 500 கண்டெய்னர்கள் உள்ள போயாகணும். ஆனா போகுதா அப்படின்னு கேட்டா சுமார் 100 மட்டும்தான் போகுது. 400 மிஸ்ஸிங். 400 இஸ்ரேல் உள்ள விடுறதே இல்லை. 100 மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயங்கள்ல தான் நேரடியா உணவுப் பொருட்களை உள்ளுக்குள்ள கொண்டு போறது. அதாவது விமானம் மூலியமா உணவு, மருந்து பொருட்களை போடுறது. இது ஒரு முக்கியமான விஷயம். காரணம், ஒரு போர் காலகட்டத்துல ஒரு நாடு இன்னொரு நாட சுத்தி வளைக்கும்போது, இந்த மாரி உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள அந்த மக்களுக்கு அந்த பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே, இந்த முற்றுகையிட்ட நாட்டுக்கு ஒரு பெரும் தோல்வியா, இல்ல பெரும் பின்னடைவா வந்து சேரும். இத காலங்காலமா பல யுத்த காலங்கள்ல பல நாடுகள் செஞ்சிருக்கு. இந்தியா செஞ்சிருக்கு, அமெரிக்கா செஞ்சிருக்கு. இப்படி பட்டியல் சொல்லிக்கிட்டே வரலாம். அந்த வேலைய இப்ப அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, இதுல சில விஷயங்கள் மாறுதல். ஏன் அப்புட்ன்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இதே பகுதியில காசா யுத்தத்துல நடந்திருக்கு. ஆனா, இதுல 2 விதமா இருக்கு. என்ன ஒண்ணு அப்புட்ன்னா, பண்ண பிளேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஜோர்டான் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து பிரான்ஸ், பிரிட்டன், இப்ப அமெரிக்கா. இதுல ஜோர்டான் தான் மொத பண்ணது. ஜோர்டான பொறுத்தவரையும் இஸ்ரேலுக்கு தகவல் சொல்ட்டாங்க. அதாவது நாங்க விமானத்துல போயி உணவு, மருந்து பொருட்கள போடப்போறோம் அப்படின்ற தகவல் மட்டும் சொன்னார்கள். அதுக்கு இஸ்ரேல் ஓகே, அந்த பகுதியில தாக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனா அன்னைக்கு காலகட்டம் அப்படிங்கிறது களத்துல இருந்து பெரிய அளவு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதாவது ஹமாஸ் மட்டும் கிடையாது. ஹமாஸ் அந்த காசா பகுதியில இருக்கக்கூடிய பல இயக்கங்கள். யாருகிட்ட வேணாலும் அடிபடலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இஸ்ரேலுக்கு இவ்வளவுதான் தகவல் சொல்லிட்டு ஜோர்டான் போய் வெற்றிகரமா உணவு, மருந்துகள அந்த பகுதியில போட்டாங்க. அதுக்கடுத்து பிரான்ஸ், பிரிட்டன். இப்ப அமெரிக்கா போடுறது என்ன வித்தியாசம் அப்டின்னா, அமெரிக்கா போடுறது கொஞ்சம் கூடுதலா இந்த விவகாரத்த மாத்தும். ஏன் அப்டின்னா, இந்த 400 வண்டிகள இப்ப உள்ள விடாத இந்த ஒரு எண்ணிக்கைய அமெரிக்கா போடுறது மூலியமா அச்சீவ் ஆயிருச்சு அப்டின்னா, இஸ்ரேல் அங்க முடக்கி வச்சு பயனில்ல. முடக்கி வச்சு பயனில்லை அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு தான். அதுக்கப்புறம் இந்த மாரி காசாவ சுற்றி வளைத்து முடக்கலாம் அப்படிங்கிற போடுற திட்டத்துல இருந்து பின்வாங்கி தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த லெவலுக்கு அமெரிக்கா செய்யுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா இப்போதைக்கு உணவுப் பொருட்கள் போட்டிருக்கார்கள். முழுவதும் இஸ்ரேல். அதாவது இந்த சமயத்துல இந்த விமானம் மூலியமா போடுறோம் அப்படின்னு ஜோர்டான் சொன்ன மாரி கிடையாது. அமெரிக்காவ பொறுத்தவரை இந்தந்த ஐட்டம் தான் போடப் போறோம். இவ்வளவு எண்ணிக்கையில போடப் போறோம். இந்தந்த லொகேஷன், இந்தந்த நேரங்கள் அப்படின்னு முழுவதும் இஸ்ரேல் கூட பகிர்ந்துட்டு வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல மருந்து பொருட்கள் மிஸ்ஸிங் அப்படிங்கிறாங்க. சில ரிப்போர்ட்டுகள் கம்மியான அளவுல தான் மருந்து பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனா அமெரிக்கா முழுசா இப்ப தேவைய நிறைவேத்துற அளவுக்கு போடல. அதனால இந்த முற்றுகை அப்படிங்கிறது பின்னடைவா மாறுமாங்கிறதே ஒரு சந்தேகம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில அந்த மக்களுக்கு உணவு போயிருக்கு, மருந்து போயிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்காவோட இந்த முடிவு காரணம். அமெரிக்காவ பொறுத்தவரையும் இத பெருசா அறிவிக்கல. அதாவது அந்த மக்களுக்கு அறிவிக்கல. ஜோர்டான் அறிவிச்சு தான் செஞ்சுச்சு. அதாவது அவ்வளவு இக்கட்டான நிலைமையிலயும் நாங்க போடப்போறோம்னு அந்த மக்களுக்கு அறிவிச்சார்கள். அமெரிக்கா அறிவிக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, கூடியிருந்த மக்கள் தான் அப்படின்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு இடத்துலயும் டெலிவரி போட்டோம் அப்படின்ருக்காங்க. அந்த அளவுக்கு உளவு தகவல் திரட்டப்பட்டிருக்கு. அங்க ஹமாஸோட ஆட்கள் இல்லை அப்படின்னு ஏறக்குறைய கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களை இறக்கி விட்டுருக்கார்கள். அப்படி இருந்தும் ஒரு சந்தேகத்துல மருந்து பொருட்களை இறக்கல. அப்ப ஏதோ ஒரு தெளிவான திட்டம் 2 நாடுகளுக்குள்ள இருக்கு. அந்த 2 நாடுகளுக்குள்ள இருக்கிற திட்டம் முழுவதும் இஸ்ரேலுக்கு பயனளிக்கப் போதா? இல்ல முழுவதும் காசாவுக்கு பயனளிக்கப் போதா? இல்ல சரி பாதியா இந்த பிரச்சனைய முடிக்கிற மாரி இருக்குமாங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும்.